உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யூடியூப் வாயிலாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களை யாவரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்கா நன்றி. உங்களுடைய உயிர்த்தெழுந்த நாள் இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா தாப்பனே, நீர் எங்களோடு பேசுவீராக. வேண்டிய வார்த்தைகளை எங்களுக்கு தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிரயோஜனமானவர்கள் ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் நீ வெளிப்படுத்துகிற தேவன். நீர் பேசும் அப்பா. உம்முடைய வெளிப்பாடுகள் இந்த வேலையில் புறப்படட்டும், அநேகரை தொடட்டும், அநேகருடைய கண்ணீரை துடைக்கட்டும், வேதனைகளை நீக்கட்டும், ஒவ்வொருவரும் அறிவடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Please turn with me to the Gospel book of St. Luke chapter 7. என்னோடு கூட லூகாஸ் விசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம் வசனம் 36 வசனத்திலிருந்து வாசி கேட்போம். 36ஆம் வசனம் படிக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். நிறுத்தலாம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார், சாப்பிட உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல பார்க்கலாம். Then one of the Pharisees asked him to eat with him. And he went to the Pharisee's house. And sat down to eat. He sat down to eat. ரொம்ப அற்புதமான வார்த்தை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 3.5 வருடம் ஊழியம் செய்ததாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த பரிசேயர்கள் அநேகர் அந்த நாட்களில் நல்ல ஒரு ரிலீஜியஸ் பீப்புள், பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வீடுகளில் அழைத்தார்கள். அநேகர் அழைத்து அவருக்கு சாப்பாடு கொடுத்திருக்கார்கள், உணவு கொடுத்திருக்கார்கள். வெறும் பரிசேயர் மாத்திரமல்ல, ஏழை எளியவர்கள் கூட இயேசுவை அழைத்து அவருடைய வீடுகளில் உணவு கொடுத்திருக்கார்கள். இது நம்ம பார்க்கிறோம். சரி, மீண்டும் இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். படிக்கலாம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். இங்கிலீஷ்ல படிக்கலாம். Then one of the Pharisees asked him to eat with him. And he went to the Pharisee's house. And sat down to eat. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனுடைய வீட்டில் போய் சாப்பிட உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த சாப்பிடுறது, ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறது, இதை பற்றி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வேண்டும். என்ன பாருங்க, வீட்டுக்குள்ள நுழைந்து அந்த பரிசேயனுடைய வீட்டில் அவர் சாப்பிட்டார். இதே நம்ம வெளிப்பாடாக நம்ம பார்க்க சமயத்தில் புக் ஆஃப் ரெவலேஷன் 3rd chapter verse 20, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஓகே, இங்கிலீஷ்ல பார்க்கலாம். Behold, I stand at the door and knock. If anyone hears my voice, and opens the door, I will come into him, and dine with him. Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and open it, I will enter into him and I will dine with him. என்ன அற்புதமானது. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திறந்த வீட்டில் இருக்கிற நுழைக்கிற நாயம் இல்லை, பேயும் இல்லை. ஜென்டில் காட், மென்டல் காட் கிடையாது. மென்டல் தான் நேராக நுழைஞ்சிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும் ஊழியக்காரங்க முக்கியமாக மற்றவங்க கூட எல்லாம் அறிஞ்சுக்கணும். கதவை தட்டணும். திடீர்னு நேராக வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. வரலாமா அப்படின்னு கேட்டு நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. அது ஜென்டில்னஸ். இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொன்னார். Behold, I stand at the door and I knock. If anyone hears my voice and open it, I will enter into him and I will sup with them. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானானால், திறந்தா தான் நான் உனக்குள்ளே சென்று நான் உன்னோடு போஜனம் பண்ணுவேன். ஸோ பாருங்க,
இந்த பரிசேயனுடைய வீட்டில் நுழைந்து அவனோடு கூட போஜனம் பண்ணினாராம். ஆனால் நான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2:20 அதை ஏதோ சாதாரண சாப்பாடை கொடுத்தல, இயேசு கிறிஸ்து இதய கதவை தட்டுகிறேன்னு சொல்லுகிறார். ஒருத்தனே ஃபோர்ஸ் பண்ணி நீ கிறிஸ்தவனா ஆகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் மாற்றுறதில்லை. அப்படி மாற்றி இருந்தார்னா இந்த உலகத்தையே மாற்றி விருப்பார். இல்லை, அவருடைய சித்தமே நான் தரீங்களா, தான் ஊழியக்காரர்களை அனுப்பி அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க சொல்லி எந்த மனுஷன் அந்த வார்த்தையை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறானோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இல்லை கட்டி இயேசுவே ஒரு பெரிய ஸ்டேடியமில் போய் நின்று நான் தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறேன் என்னை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிரிச்சிருந்தாருன்னா போதும், எல்லாமே ரட்சிக்கப்பட்டுருவாங்க. காலேஜ் கிட்ட போய் நின்று காலேஜ் பொண்ணுங்கிட்ட நான் தான் இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி தானே எல்லாம் கை ஆட்டியிருந்தானே காலேஜ் பெண்கள்லாம் ரட்சிக்கப்படும். ஏன் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று நான் தான் கர்த்தர்னு சொல்லி தான் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போனால் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. இல்லை, கர்த்தர் அப்படி ஒருத்தரையும் அழைக்கிறவர் அல்ல. எங்கே 1 or 2 கேசஸ் இயேசு கிறிஸ்துவை தரிசனமாக்கி அவளை அழைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பவுலுடைய கேஸில் கர்த்தரே தரிசனமானார். ஆனால் மற்ற எல்லா விதத்திலும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை தான் சுவிசேஷம் சொல்லும்படி அழைக்கிறார். ஆனால் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது அவர் ஜென்டல், அவர் இதய கதவை தட்டுறாராம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து என்னை அனுமதிப்பானான்னு அவனோடு போய் நான் போஜனம் பண்ணுவேன். இந்த வார்த்தை அதோட முடியறதில்லை. பாருங்க, அந்த தமிழ்ல இன்னொரு முறை படிக்கலாம், இங்கிலீஷ்லயும் படிக்கலாம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தட்டுகிற சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இங்கிலீஷ் அவர் Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come into him and dine with him and he with me. அவர் சொல்றாரு, நான் அவனுடைய வீட்டில் போய் அவனுடைய இருதயத்தில் போய் அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. இது எனக்கு நல்லா புரியுது. அந்த மனுஷனுடைய வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை போய் இயேசு கிறிஸ்து சாப்பிட்றார். நெக்ஸ்ட் சொல்றார், அதோடு இல்லை, அவன் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் அநேக சாப்பாடுகளை அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். அவன் வீட்டில் இருக்கிறத இவர் சாப்பிட்றார், இவர் கொண்டு போகிறத அவங்களுக்கு கொடுக்கிறார். இது அப்படியே ஆவிக்குரிய விஷயத்தில் பாருங்க, கர்த்தர் அதுதான் சொன்னார், உன்னுடையவைகள்லாம் என்னுடையவைகள்லாம் உன்னுடையவைகள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் வரும்போது அவர் அநேக பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். அவங்க வீட்டு உள்ள நுழைஞ்சு நான் சாப்பிடுவேன், அவன் வைக்கிறத நான் சாப்பிட்றேன், அதே நேரத்தில் என் பந்தியை நான் தருகிறேன்னு சொல்லுகிறார். என் சரீரத்தை நான் தருகிறேன், என் திரு உடலை நான் தருகிறேன், என் திரு ரத்தத்தை நான் தருகிறேன். அது மாத்திரம் என்னுடைய சுகமாக்கும் வல்லமையை தருகிறேன், என்னுடைய வல்லமைகள் வரங்கள் கிருபைகளை தருகிறேன், ஐஸ்வர்யத்தை தருகிறேன், சந்தோஷம் சமாதானத்தை தருகிறேன் சொல்கிறார். அப்போ பாருங்க, அவங்க மனுஷர்கள் கொடுக்கிற சாப்பாட்டை இவர் சாப்பிட்றாராம், இவர் கொடுக்கறத அவங்க என்னோட கூட சாப்பிடுவாங்கன்னு தான் சொல்றார். அப்போ வெறுங்கையாய் வருகிற தேவன் கிடையாது. அதனால இந்த பரிசேயனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து நுழைந்து அவனோடு போஜனம் கொண்டார். சரி, சாப்பிட்டு கொண்டிருக்க சமயத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்குது. ஒரு பெண், அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் வந்து இருக்கிறார் என்பது கேள்விப்பட்டு யாரோ ஒரு பெண் வந்தாலாம். அவளை பற்றி நாம் பார்க்கலாம். அடுத்த வசனம் லூக்கா 7ஆம் அதிகாரமே வச்சுங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படித்தோம். இப்போ 37ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். 2 வசனங்கள் நம்ம படிச்சோம், 37 38. இப்போ இங்கிலீஷ்ல அதை வாசி கேட்போம். And behold, a woman in the city, who was a sinner, when she knew that Jesus sat at the table, in the Pharisee's house, brought an alabaster flask, that is, she brought an alabaster flask of fragrant oil. She brought an alabaster flask of fragrant oil,
and stood at his feet and behind stood him, at his feet behind him, weeping. And she began to wash his and she feet began to wash his feet with her tears and wiped them with the hair of her head. and wiped them with the hair of her head, And she kissed his feet and she kissed his feet and anointed them and anointed them with the fragrant with oil. fragrant oil. As soon as a woman from that city, she heard that Jesus is reclining or eating in the house of the Pharisee, she came to see Jesus with a flask of alabaster, a flask of oil, that is a perfume. பைபிள்ல சொல்லுகிறது, அந்த ஒரு பெண், ஒரு ஸ்திரீ அந்த பட்டணத்தில் இருக்கிறவள், இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயனுடைய வீட்டில் விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கார் என்பதை கேள்விப்பட்ட உடனே ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலம், இல்லாவிட்டா அது என்ன சொல்லுது, ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்தாள் அப்படின்னு சொல்லுது. ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்தாள் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா சற்று நீங்க கவனிக்கணும், இந்த பெண் யாரு அப்படின்னு நீங்க கொஞ்சம் பார்க்க வேண்டும். இந்த பெண் யாரு அப்படின்னாக்கா, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 39ஆம் வசனம் பாருங்க. 39ஆம் வசனம். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அப்போ 39ஆம் வசனத்தின் பிரகாரமாய் அவள் ஒரு பாவியான ஸ்திரீ அப்படின்னு தான் பைபிள்ல சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு தைலம் பூச வந்திருக்கிற அந்த பெண் ஒரு பாவியான ஸ்திரீன்ட்டு யாரு? பரிசேயனுடைய சாட்சி இது. இங்கிலீஷ பாருங்க. Now when the Pharisee who had invited him saw this, he spoke to himself, saying, this man, if he were a prophet, would know who and what manner of woman this is who is touching him, for she is a sinner. This is a confession made by Pharisee to himself. He was saying she is a sinner. அவ ஒரு பாவி அப்படிதான் சொல்றான். அதே பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் ஆகும்போதே 37ஆம் வசனத்தை இன்னொரு முறை படிங்க. 37ஆம் வசனம் தமிழ்ல. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ. நிறுத்தலாம். பைபிளே சொல்லுது, அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, ஒரு பாவியாகிய ஸ்திரீன்னு பைபிளே சொல்லுது. இங்கிலீஷ பாருங்க. And behold, a woman in the city who was a sinner. Bible says she was a sinner according to 37th verse. 37ஆம் வசனத்தின் பிரகாரமாவே பைபிளே சொல்லுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஸ்திரீ அப்படின்னு சொல்லுது. 39ஆம் வசனத்துல அந்த ஊருக்காரன் பரிசேயன் பார்த்தவன் சொல்றான், இவ பாவியா இருக்கிறாளே, she is a sinner அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லுகிறான். சரி, இன்னும் நீங்க பார்த்தா இயேசு கிறிஸ்துவும் இவ அநேக பாவங்கள் செய்தவள் என்று சொல்லுகிறார். 47ஆம் வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. நிறுத்தலாம். இவள் செய்த எத்தனை பாவங்கள்? அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ அநேக பாவங்களை ரொம்ப அதிகமான பாவத்தை செய்திருக்கான் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். 3 வசனங்கள் நமக்கு சொல்லுது. இங்கிலீஷ பாருங்க. Therefore I say to you her sins which are many are forgiven. Sins which are many are forgiven. Jesus says, this is Jesus statement. So Jesus himself says she has committed many sins. அநேக பாவங்கள் செய்திருக்கார். அப்படியே நிறுத்தி இப்போ நம்ம கதைக்கு வரலாம். இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனுடைய வீட்டில் அழைக்கப்பட்டார், இன்வைட் பண்ணப்பட்டார். அதனால பரிசேயனுடைய வீட்டுக்கு போய் அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கார். ஒரு பெண், மிகவும் பாவியான பெண். கேட்டாங்களா? 3 விஷயத்தை நான் 3 வசனங்கள் மூலமாக காண்பித்து கொடுத்தேன். அந்த பெண், பாவியான பெண், ஒரு ஃப்ளாஸ்கில் ஒரு விலையேற பெற்ற தைலத்தை, பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவள் வீட்டுள்ள தானே நுழைகிறார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பந்தி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவள் என்ன பண்ணா, அந்த பரிசேயனுடைய வீட்டுக்கே வந்து விட்டாள். வந்துவிட்டு என்ன சொல்றது? 38ஆம் வசனம்.
38 வசனம் தமிழ்ல பாருங்க. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு நிறுத்தலாம். அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று. இங்கிலீஷ்ல and stood at his feet behind him weeping. Okay, she stood at his feet behind him. நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு அவருடைய பாதங்களுக்கு பின்னாக 38 வசனத்தை தமிழ்ல வாசி கேட்போம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்றால் சொல்லுது. பின்னாடி அப்ப கால், ஜீசஸ் உடைய கால் வந்து ஃபீட் வந்து அவருக்கு பின்னாடி இருக்கு, பின்னாக இருந்தது. அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இங்கிலீஷ் பாருங்க. 38th verse. And stood at his feet behind him. She stood at his feet behind him, weeping. And she began to wash his feet. With her tears. And wiped them. With the hair of her head. And she kissed his feet. And anointed them. With the fragrant oil. We could see 5 types of her activities or actions or her deeds here, what that woman has performed at the feet of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய பாதங்களுக்கு அவள் செய்த 5 விதமான காரியங்கள் அப்படின்னு பார்க்கலாம். Number 1, she stood behind his feet and she was weeping. அழுது கொண்டே இருந்தாளாம், அவர் காலுக்கு பின்னாடி நின்று. நெக்ஸ்ட் சொல்லுது, அவள் கண்ணீர் சிந்தினாலாம். அந்த கண்ணீர் வந்து அந்த பாதத்தை இங்கிலீஷ்ல கழுவுச்சின்னு சொல்லுது. தமிழ்ல அது வந்து தமிழ்ல எப்படி இருக்கு பாருங்க. அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்தால் தான் சொல்லுது. இங்கிலீஷ்ல பாருங்க. And she began to wash his feet with her tears. அவ கண்ணீர்னால காலை கழுவிட்டாலாம். அப்ப எவ்வளவு அழுது இருக்கணும் பாருங்க. கழுவினால்னே இருக்குது. வாஷ் இஸ் ஃபீட் வித் அ டியர்ஸ். காலை கழுவுனா அப்படிங்குது. தமிழ்ல காலை நனைச்சிட்டா அப்படின்னு இருக்குது. ரைட்டுங்களா? ஓகே. அப்ப பாருங்க, 1 நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தால் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி, ஃபர்ஸ்ட் ஒர்க் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டீட். செகண்ட் நீங்க பார்த்தாங்க, கண்ணீரினால் பாதங்களை நனைத்தால் கழுவினாள். ஓகே. மூன்றாவது, தன் தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைக்கிறார். கண்ணீரில நனைச்சிட்டு துடைக்கிறார். இங்கிலீஷ்ல பாருங்க. And wipe them with the hair of her head. அப்போ கண்ணீரை வந்து தன் தலைமயிரால் துடைத்தாளாம். நெக்ஸ்ட், அவருடைய பாதங்களை முத்தம் செய்தாள். இது 4வது காரியம். இங்கிலீஷ்ல. And she kissed his feet. This is the 4th activity or 4th deed what she has performed. பரிமள தைலத்தை பூசினாள். 5வது காரியம், பரிமள தைலத்தை பூசினாள். இங்கிலீஷ்ல பாருங்க. And anointed them with the fragrant oil. These are the 5 activities, 5 deeds that she had performed to the feet of Jesus. இத நீங்க என்ன நினைக்கலாம்? ஒரு ஆராதனை. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அநேகர் இயேசுவுடைய பாதத்தில் விழுந்து முழங்கால் படிட்டு கேட்டாங்க. இதுவும் பைபிள் சொல்றது ஒரு ஆராதனை. அவள் ஆராதிக்கிறாள். உண்மையான ஆராதனை கொஞ்சம் காஸ்ட்லி தான். அவள் என்னத்தை நினைச்சு அழுதால, எதுக்கு அழுதாள் நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. ஆனா அந்த பிள்ளைக்கு she had such a boldness to come into another one's house and she was weeping at the feet of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தண்டில் இன்னொருத்தர் வீட்டில் யாரோ ஒரு வீட்டில் நுழைஞ்சு அழுகிறாள். இதை தான் பார்க்குறோம். சரி, இவ அழுது கொண்டிருக்காள். கண்ணீர் பாதம் நனைகிறது. அது மாத்திரம் இல்லை, இவ தன் தலைமயிரால் கூந்தலால் அதை துடைச்சிட்டு முத்தம் கொடுத்தாலாம். பாதத்தை முத்தம் கொடுத்துட்டு அவர் ஃப்ராக்ரண்ட் ஆயில், அதாவது பரிமள தைலத்தை பூசினாள். இதெல்லாம் காலுக்கே செய்கிறாள். ரைட்டுங்களா? ஜீசஸ் பின்னாடி தான் இருக்கிறான். ஆனா எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஒருத்தன் முன்னாடி இருந்து பார்த்துனுக்கிறான். யாரு? அவர் இயேசுக்கு சாப்பாடு கொடுத்தவன். அவன் என்னுடைய ஆக்டிவிட்டி பார்க்கலாம். அவன் என்ன சொல்றான்? அடுத்த வசனம் தமிழ்ல படிக்கலாம். 39.
அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது அவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இங்கிலீஷ் பார்க்கலாம், அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Now when the Pharisee who had invited him saw this, he spoke to himself saying, this man, if he were a prophet, Jesus were a prophet, would know who and what manner of woman this is who is touching him, for she is a sinner. The Pharisee who had invited Jesus to have supper in his house, he was speaking to himself saying, if Jesus were the prophet of God, really he would have known what kind of woman she was touching him. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சாப்பாடு கொடுத்த பரிசேயன் வீட்டில் அழைத்தானே, அவன் பார்த்து வயிறு எரியுது அவனுக்கு ஏதோ எரிச்சல் வந்து விட்டது. அவன் சொல்றான், இந்த இயேசு கிறிஸ்து உண்மையான தீர்க்கதரிசியா இருந்திருப்பாரானால் தன்னை தொடுகிறவள் எப்படிப்பட்டவள், என்ன எவ்வளவு பாவியா இருக்கிறான், இந்த மோசமான பாவி இயேசு கிறிஸ்துவுடைய கால்களை தொடுகிறாள், முத்தம் கொடுத்து கொண்டிருக்காளே அப்படின்னு அவன் ஏதோ வைத்தெரிச்சல்ல அவன் தனக்குள்ளே பேசிக்கொண்டான். அவர் தீர்க்கதரிசியா தான் தெரிஞ்சிருக்கமே, தொட அனுமதிக்கு கொடுத்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அவன் பேசுறான். என்ன கண்மார்ல, அவன் மனசுக்குள்ளே பேசுறது இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படையா தெரியும். இது ஒன்றும் பெருசல்ல. அவர் எக்ஸ்ரே கண்ணன், அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். மனுஷனுக்கு ஒன்று தான் ரொம்ப கஷ்டம், என்னதுன்னா யார் மனசுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் கர்த்தருக்கு அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு சமயம் டவுட் இருந்துச்சுன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து கானானூர் கல்யாணத்தில் பெரிய அற்புதம் செய்தார். அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அது பிற்பாடு பாருங்க, எல்லாம் அவருடைய பேர் புகழ் ஜென்னு பரவுது. இது யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நீங்க திருப்பி வச்சுங்க, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் அநேகர் அது பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்களாம். விசுவாசித்து அநேகர் ஜீசஸ் கிட்ட வந்து சேரும்படி வந்தார்கள். அவர் நாமத்தின் மேல விசுவாசம் வச்சாங்க. கொஞ்சம் பேர் இப்படி தபாச்சிங்கன்னா அப்படி இப்படி இருக்கிறாங்க. இவங்களை பத்தி பைபிள் என்ன சொல்லுதுனாக்கா, ஒருவனும் இந்த மனுஷன் இப்படி அப்படின்னு யாரும் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்ல அவசியம் இல்லையா. பாருங்க, 2ஆம் அதிகாரம் புக் ஆஃப் ஜான் 2nd chapter last 2 verses 24 and 25 படிங்க. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால், பைபிள் என்ன சொல்லுது, இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால். பாருங்க, எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். எல்லாருடைய இருதயமும் அவருக்கு வெட்ட வெளிச்சமா இருக்குது. பாதாளமும் அழிவும் அவருடைய கண்களுக்கு பிரதியட்சமா இருக்க, மனுஷனுடைய இருதயம் பிரதியட்சமா இருக்கும் அல்லவா. ஆமென். எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்குது. பைபிள் சொல்லுது, everything is naked in the eyes of God, even the eyes of a son of God. There's no need anyone for to tell something about some person to Jesus. அவருக்கு எல்லாம் தெரியும். பாருங்க, இன்னொரு முறை தமிழ்ல கேளுங்க. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அவர் இணங்கவில்லை. எல்லாரையும் அறிஞ்சிருக்காரு, யார் அவன் எப்படிப்பட்டவன் எல்லாம் தெரியும். அவங்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. அவசியமே இல்லை. மனுஷரை குறித்து ஒருத்தனும் சாட்சி கொடுக்க, இவன் இப்படிப்பட்டவன் நல்லவன் இவன் கெட்டவன் சொல்ல அவசியமே இல்லை. எல்லாரையும் அவர் அறிந்திருந்தாராம். இங்கிலீஷை பாருங்க. But Jesus did not commit himself to them. See, many people came to Jesus, but what does scripture say? Even though many people came to Jesus, he did not commit himself to anyone who came near him. Because he knew all men. He did not commit to anyone because he knew all men. How many men? He knew all men. All the intents, what they have, all the ideas, what are the plans they are having, in what motive they are coming to him. He knew everything. எல்லாம் தெரியும். அவன் எந்த சிந்தையோடு வரான், என்ன எண்ணத்துக்கு வரான், எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். அடுத்து அப்படி கண்டினியூ பண்ணுமா. And had no need.
He had no need that anyone should testify of a man, that anyone should testify of a man, for he knew what was in man. What was in man. He knew what was in man. There's no need for anyone to testify about anybody else. For he knew what was in man. மனுஷனுக்குள் இருப்பதை அவர் எல்லாம் அறிந்திருந்தாராம். ஒருவனும் அவருக்கு இவன் இப்படி அப்படின்னு சொல்ல அவசியம் இல்லை. அப்போ நீங்க பாருங்க, பரிசேயன் அப்படி நினைச்சு நிற்கிறான். அந்த பெண்ணு கெட்ட பொண்ணாச்சே, அந்த கெட்ட பெண்ணு அவருடைய பாதத்தை வந்து கண்ணீரால கழுவுகிறாள், தன் தலை கூந்தல் மயிரால துடைக்கிறாள், முத்தம் கொடுக்கிறாள், பரிமளம் பூசுகிறாள். இவர் உண்மையான தீர்க்கதரிசியா இருந்திருந்தார்னா இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளி இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிறான். இவன் நினைக்கிறதும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுது. தாங்க நம்ம ஆண்டவர். மீண்டும் அந்த வசனத்தை நான் சொல்றேன். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நம்முடைய ஆண்டவர் உள்ளத்து இருதயங்களை ஆராய்ந்து இருக்கிறார். அந்த பெண்ணு கெட்ட பொண்ணுன்னு தெரியும், அவ பாவின்னு தெரியும், ஆனா அலோ பண்றார் ஜீசஸ். அவர் பாவிங்கிட்டலாம் வாழறதுல அவர் வந்து அன்கம்ஃபர்டபுளா அவர் ஒன்றும் ஃபீல் பண்ணல. He had very good time with sinners. Many people used to call him as a lover of sinners. அநேகர் இவரை பாவிகளின் சிநேகிதர் தான் சொன்னாங்க. அநேகருடைய பாவிங்க வீட்டுக்கு நேராக போய் இவர் சாப்பிட்டார், அவங்களோட ரொம்ப சந்தோஷமா இருந்தார். இயேசு கிறிஸ்து யாருக்கு ரொம்ப தொல்லை பிடிச்சவராக இருந்தார் தெரியுங்களா? பரிசேயன், சதுசேயன், இன்னுமா வேத பாருங்க மாயமாலக்காரங்களுக்கு தான் ஒரு தொல்லை கொடுக்கிறவரா இருந்தார் தவிர பாவிகளுக்கு எந்த ஒரு விஷயமும் பிரச்சனையா அவர் இருக்கவே இல்லை. இதை தெரிஞ்சுக்கணும். மொதல் ஒரு பாவியும் நீங்க பாருங்க, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்துல அவருடைய சரித்திரம் இருக்குது. எந்த ஒரு புத்தகத்திலாவது ஒரு பேஜ் நீங்க காட்டுங்க, ஒரு வசனத்தை காட்டுங்க, ஒரு பாவியை அவர் திட்டி நீ வராதன்னு துரத்து ஒன்று காட்டுங்க. ஒரு பாவி என்கிட்ட வராதன்னு சொன்னதை நீங்க காட்டுங்க. இன்றைக்கு அநேகர் போதகருங்க தான் பாவிகளை திட்டிக் கொண்டு இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எல்லாத்துலயும் பாருங்க, ஒருத்தனையும் அவர் துரத்தவில்லை, ஒரு பாவியை நீ பாவின்னு சொல்லி அவர் குற்றப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் வேதத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, he had very good comfortable time with sinners. நீங்க வேணுமா நீங்க பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனம். Gospel book of Saint Luke chapter 15 verse 1 and 2. சகல ஆயக்காரரும், எத்தனை பேர் வந்தாங்களா? சகல ஆயக்காரர். உங்களுக்கு ஆயக்காரன்னா டாக்ஸ் கலெக்டர். டாக்ஸ் கலெக்டர் வந்து தீண்டப்படாதவர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தேசம் இஸ்ரவேல் நாடு முழுவதும் யூதர்கள் எல்லாம் அந்த நாட்களில் யாருக்கு அடிமையா இருந்தாங்கன்னாக்கா ரோமருக்கு அடிமைகளாக இருந்தார்கள், ராயனுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். ராயன் தான் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கான். ராயன் அப்பாயிண்ட் பண்ண ஒரு கவர்னர் தான் பிலாத்து. ராயன் அந்த சீசர் அப்பாயிண்ட் பண்ண ஒரு கவர்னர் தான் இன்னொரு கவர்னர் பக்கத்தில் இருந்தவன் ஏரோது. அது போல நீங்க பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல எல்லாரும் ராயனுக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க. அதனால தான் கேட்டாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கிறது சரியா தப்பான்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்களா, இந்த ரோமர் கவர்மெண்ட்டுக்கு இஸ்ரவேல் ஜனங்களே கொஞ்சம் பேர் போய் வேலை செய்தாங்க. அவங்க யாருன்னா டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரர்கள், ஆயம் வசூல் பண்ணுகிறவர்கள், அதாவது டாக்ஸ் வசூல் பண்றவங்க. இவங்க எதிரி நாட்டுக்கு இவங்க வேலை செய்யறாங்க என்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் இவங்களை ஓரம் கட்டிட்டாங்க. இவங்க கிட்ட பேச மாட்டாங்க. ஆயக்காரன்னா தீட்டுப்பட்டவன் போல நினைச்சாங்க. அவங்கள உதவாதவங்கன்னு சொன்னாங்க. அவங்கள அந்த ஜாதியிலே அவங்கள தள்ளி வச்சாங்க, இஸ்ரவேல் நாட்டில் தள்ளி வைத்தார்கள். இப்படிப்பட்ட ஆயக்காரங்கள்லாம் இயேசு கிறிஸ்து ஜனங்களால் தள்ளப்பட்டவர்களாக ஏற்றுக்கொண்டார். அதனால தான் ஏசாயா புத்தகம் சொல்லுது, He is the Lord who gathers the outcast of Israel. இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை சேர்க்கிற தேவன். ஒரு சமயம் உன் குடும்பம் உன்னை தள்ளிடுச்சா? சொந்த பந்தம் வேணான்னு சொல்லிட்டாங்களா? புருஷன் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டானா? மனைவி உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க நீ வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? உன் கூட இருந்தவர்கள் உன்னை பகைக்கிறார்களா? பயப்படாத. You are eligible to be loved by your Savior Jesus. You are highly qualified for His love to be shown in your life. உன் வாழ்க்கையில் எல்லாம் வேணான்னு சொன்னாங்களா? உன்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னா, என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இதுதான் நீங்க வேதத்துல பார்க்க 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எனக்கு அன்பாதல, கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். எல்லாம் ஒதுக்குனாங்களா? வேண்டான்னு சொல்றாங்களா? நீ சரியா படிக்கலன்னு சொல்றாங்களா? நீ அழகா இல்லைன்னு சொல்றாங்களா? இல்ல ஏதோ குறை கண்டுபிடிச்சு வேணான்றாங்களா? உன்னை தான் கர்த்தர் ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை சேர்க்கிற தேவன்.
இதுதான் நீங்க என்னங்க லூக்கா 15:1 படிச்சுங்க, படிங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அவரிடத்தில் எல்லா பாவிகளும் வந்து சேர்ந்தாங்க, ஒருத்தரையும் துரத்தல. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களோடு சாப்பிடுகிறார் பாருங்க, பாவிகளை இவர் சேர்த்து அவங்களோட சாப்பிடுறார் என்று சொல்லி முறுமுறுத்தாங்களாம். they murmured against Jesus. இங்கிலீஷ்ல பாருங்க. Then all the tax collectors, see, Bible says all the tax collectors, these are the outcasts of Israel. Actually the people don't like the Israelites, they don't like this tax collector. What did Bible say? Come on, once again ma. Then all the tax collectors and the sinners, Bible specifically mentioned even the sinners drew near to him. They drew near to Jesus to hear him. And the Pharisees and the scribes murmured saying, this man receives sinners and eats with them. Okay, they murmured saying, this man receives the sinner and eats with the sinners. To say, they said, he is the sinner of love, he is the lover of sinners. He is the lover of sinners. பாவிகளை நேசிக்கிறவர். நல்லா அப்படிதான் பேர் வச்சாங்க. எனக்கு அன்பானவர்களே இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து வந்து அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஒரு அற்புதமான வார்த்தை உண்டு. அவர் இழந்து போனதை தேடித்தான் வந்தாராம், காணாமற் போன ஆடுகளை தேடித்தான் வந்தாராம். ஜனங்க உனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க, இல்லை நீ பாவத்தில் நீயே விழுந்துட்டியா, தப்பு பண்ணிட்டு கடவுளை விட்டு ரொம்ப தூரமா இருக்கேன், உன்னை தேடின்னு தான் கர்த்தர் வந்தார். 100 ஆடுகள்ல ஒரு ஆடு கெட்டு போயிட்டு இருந்துச்சு, அது எங்கே காணாம போயிருந்துச்சு, அந்த ஒரு ஆடு தேடித்தான் வந்தார். ஒரு பிரசங்கியார் சொன்னார், இந்த உலகமே நல்லா இருந்து எல்லாருமே நல்லவனா இருந்து நான் மாத்திரம் ஒருத்தன் கெட்டவனா இருந்தா எனக்காக கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து ஏன் ஒருவனுடைய பாவத்துக்காக கூட மரித்திருப்பார்னு ஒரு பிரசங்கியார் சொன்னார். என்ன ஒரு சூப்பர் வசனம் பாருங்க. இந்த உலகத்துல எல்லாமே நல்லவங்க, நீ ஒருத்த மாத்திரம் கெட்டவனா தான், உனக்காக கூட இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து உனக்காகவே மரித்து உனக்காக அவர் ரட்சிப்பை கொடுத்திருப்பார், அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதனால தான் சொன்னார் இயேசு கிறிஸ்து, நீதிமானை அல்ல பாவிகளே நான் தேடி வந்தேன் சொன்னார். பாவிகளை தான் தேடி வந்தேன், என் அண்டையில வருகளை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார். இவர் தான் இயேசு. இந்த இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்குது. இன்றைக்கு இருக்கிறதான போதகர்கள் பாவிகளை கடிந்து கொள்வது போல அவர் இல்லை. அவர்கிட்ட வரவங்களை எல்லாரையும் பாவிகள் அழைத்து தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து தம்முடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கி அவர்களை நீதிமானாக மாற்றுகிறவர் என் தேவன். ஒரு பாவியை பார்த்து பாவின்னு சொல்றதில்லை. பைபிளை தான் நம்ம பார்க்கிறோம். 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்களாம், தேவாலயத்தில். ஒருத்தன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பைபிள் என்ன சொல்லுது? ஆயக்காரன் பாவியா வந்தான், வீட்டுக்கு போகும்போது நீதிமானாக சென்றான் என்று தான் சொல்லப்படுது. பாவியா வந்தான், ஆனா இயேசுவை சந்தித்த பிற்பாடு அந்த தேவாலயத்தில் அவன் ஒரு சின்ன ஜெபம் பண்ணான், பாவியாக என் மேல கிருபையாரும், நீதிமானாக புறப்பட்டு போனான், மீண்டும் பாவியா போனான்னு சொல்ல. இதுதான் நம்ம பார்க்கிறோம். எனக்கு அதில் இயேசு கிறிஸ்து ரொம்ப ஜென்டில் காட். ஒரு அற்புதமான ஒரு 2 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கமான், இயேசு கிறிஸ்துடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அவர் எப்படிப்பட்ட போதகர், அவர் எப்படிப்பட்ட ஷெப்பர்ட். ஏன்னா அவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன் சொன்னார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிற மாத்திர கெட்டு போயிருக்க ஆடுங்க, காணாம போன ஆடுகளை தேடணும். ஒரு வசனம் சொல்ல பாருங்க, காஸ்பல் புக் ஆஃப் செயின்ட் லூக் சாப்டர் 19, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் 10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் மனுஷகுமாரன். அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு அவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றார். இங்கிலீஷ்ல பட்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். For the son of man has come to seek and to save that which was lost. The son of man has come into this world to seek and to save that was lost. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். யாரங்க இந்த ஸ்டோரி எப்போ சொன்னாரு? எல்லாம் அந்த பாவி வீட்டுக்கு போவாத, சகை வீட்டுக்கு போவாதன்னு சொல்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவர் நுழைஞ்சிட்டு சொல்றார். அதுக்கு பின்னாடி தான் இந்த வசனம் இருக்குது. இழந்து போனதை தேடவும் காணாமற் போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தான் மனுஷகுமார் வந்தாராம். நான் என்ன மாதிரி கெட்டவ யாரும் இல்லையா, என்ன மாதிரி குடிப்பழக்கத்தில் இருக்கிற யாரும் இல்லை, என்ன மாதிரி வேசிக்கல்ல யாரும் இல்லை, என்ன மாதிரி ஒரு பாவி யாரும் இல்லை. நான் இன்னைக்கு ஐ எம் லாஸ்ட், ஹோப்லெஸ்லி ஐ எம் லாஸ்ட்.
there's no hope at all in my life. என் வாழ்க்கையில் நம்பிக்கையில் நான் அவள் தான் தொலைஞ்சு போயிருக்கேன், நான் காணாமற் போனேன், நான் கெட்டு போயிருக்கேன்னு சொல்லுகிறியா? உன்னை தேடி தான் இயேசு கிறிஸ்து வந்தார். உன்னையும் சீர்படுத்த அவரால் முடியும். உன்னையும் இந்த சமுதாயத்தில் நல்ல பிள்ளையாய் வாழ வைக்க அவரால் முடியும். இதை தான் நான் உனக்கு நற்செய்தியாக சொல்கிறேன். ஸோ இந்த வசனம் இப்படி இருக்குது. ஆனால் மத்தேயில தமிழ் பைபிளில் ரொம்ப அருமையாக இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் chapter 18 verse 11. Gospel book of Matthew chapter 18 verse 11. மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இன்னொரு முறை படிங்க. மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் எதற்கு வந்தாரா? கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இங்கிலீஷ்ல பாருங்க, லாஸ்ட் தான் வருது. For the Son of Man has come. For the Son of Man has come to save that which was lost. That which was lost. The Tamil verses is totally different from English Bible. இங்கிலீஷ் பைபிளில் யாரும் தொலைஞ்சு போட்டது, லாஸ்ட் தொலைஞ்சு போயிட்டது, காணாமற் போனது அப்படி இருக்குது. ஆனால் தமிழ் பைபிளில் என்ன இருக்குதுனாக்கா, அது தொலைஞ்சு போனது இல்லை, என்ன சொல்லுது? கெட்டு போனது, கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் கெட்டு போனது. அப்போ அந்த ஆடு எப்படி போட்டதுன்னா கெட்டு போனது. That has ruined his life. இன்னும் சொன்னா ஸ்பாயில்டு அப்படின்ற வேர்ட் கூட யூஸ் பண்ணலாம். கெட்டு போனதுன்னு தான் இருக்குது. கெட்டு போனவங்களை ரட்சிக்க, கெட்டு போனவங்களை, ரூயின் ஆயிட்டு நாசமாக்கப்பட்டவங்களை ரட்சிக்க, காப்பாற்ற, அவளை ரட்சிப்பது கொடுக்க தான் மனுஷகுமாரன் வந்தார்னு சொல்லுது. என்ன அருமையான ஒரு பார்த்தீங்களா? என் வாழ்க்கையில் என்ன போல ஒரு பாவி இருக்க முடியாதுன்னு சொன்னா, யூ ஆர் எலிஜிபிள் பிரதர் டு பி லவ்ட் பை ஜீசஸ். என்ன போல கெட்டவங்க யாரும், என்ன போல ஆக்கிரமிச்சவங்க யாரும் இல்லை அப்படின்னு நீ சொல்றியா? உன்னை தான் கர்த்தர் அழைக்கிறார், உன்னை தான் அவர் தெரிந்து கொண்டிருக்கார். இன்னைக்கு நீ அவருடைய அன்புக்கு பாத்திரவானாய் நீ மாறிவிட்டாய். உன்னை ரட்சிக்க, உன்னை காப்பாற்ற, உன்னை மீண்டும் சீர்படுத்த தான் கர்த்தர் வந்தார். இந்த பெண்ணு கெட்டவ தான் இல்லைன்னு சொல்லி பைபிளில் 3 வசனத்தை நான் காமிச்சேன். 3 வசனத்தில் அவள் கெட்டவள்னு தான் சொல்லுது. அவள் ஒரு பாவி. பைபிளே சொல்லுது, இயேசுவும் வாயை திறந்து சொல்கிறாரு, அந்த அவரை அழைத்த அந்த மனுஷனும் சொல்லுகிறான் அவள் கெட்டவள்னு. கெட்டவளாக இருந்தாலும் அவளை நல்லவளாக மாற்றுவதற்காக தான் இயேசு இருக்கார். ஸோ இந்த ஸ்டோரி ஜீசஸ் அவன் மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்கினாரு. அவன் வாயை திறந்து கூட சொல்ல, அந்த மனுஷன் என்ன அவன் நினைக்கிறான் அப்படியே இயேசு கிறிஸ்து தெரியுது. சரி, மீண்டும் என்னோட கூட லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு மீண்டும் திருப்பலாம். 7ஆம் அதிகாரம். அந்த இயேசுக்கு சாப்பாடு கொடுத்த அந்த மனுஷன் பெயர் வந்து சைமன். 40ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன் போதகரே சொல்லும் என்றான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம், ஒரு கதை கூட சொல்லலாம், ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். இங்கிலீஷ். And Jesus answered and said to him, Simon, I have something to say to you. I have something to say to you. And he said, Teacher, say. Jesus said to the Simon, the Pharisee who had invited Jesus to have lunch with him, he said, Simon, I have something to say to you. He said, Sir or teacher, please say. நீங்கள் தயவு செய்து சொல்லுங்க. இயேசு நான் சொன்னா உன்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்பா. என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் 41. அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஒரு கதை சொல்றாரு இயேசுநாதர். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாரு. அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. இங்கிலீஷ்ல. There was a certain creditor who had 2 debtors. Who had 2 debtors. One owed 500 denarius and the other 50. Jesus said, I want to tell you a story, Simon. There was a creditor. There was a rich man who used to lend loan to many people. That creditor has 2 debtors. One owed 50 denarius, another owed 500 denarius. ஒருத்தன் 50
தினாரியும் இல்லை வெள்ளி பணமும், இன்னொருத்தன் 500 வெள்ளி பணத்தையும் அந்த பணக்காரன் கிட்ட அந்த லோன் கொடுக்குற இடத்துல இவங்க 2 பேர் கடனாக வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் 50, இன்னொருத்தர் 500. ரொம்ப சிம்பிளாக கதை புரியும். ஒரு பணக்காரங்கிட்ட 2 பேர் கடன் வாங்கினாங்க. ஒருத்தன் வந்து 50 தினாரியஸ் வாங்கிக்கிறான் வெள்ளி பணம், இன்னொருத்தன் 500 தினாரியஸ் 500 வெள்ளி பணத்தை வாங்கியிருக்காங்க. ஓகே, அந்த கதை என்ன ஆகுது பாருங்க. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது 2 பேரும் கடன் வாங்கிட்டாங்க. ஆனா கொடுத்து செலுத்தி தீர்க்க 2 பேருக்கு நிர்வாகம் இல்லையா, அவங்ககிட்ட அவ்வளவு பணம் இல்லை. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அவர்களிடத்தில் எவன் அதிக அன்பாயிருப்பான் அதை சொல் என்றார். அதை சொல் என்று இயேசு கிறிஸ்து அந்த தன்னை அழைத்த பரிசேயனாகிய சீமோனிடத்துல கேட்கிறார். இங்கிலீஷ் பாருங்க. And when they had nothing, it talks about the 2 debtors who owed 500 denarii, so another man owed 50 denarii. When they had nothing to pay with back, which to repay, they had no power to repay, he freely forgave them both. Tell me therefore, which of them will love him more? Which of them will love him more? பாருங்க, எனக்கு சொல்லுப்பா, 2 பேருடைய பாவத்தையும் 2 பேருடைய கடனையும் இலவசமா, இங்கிலீஷ்ல பார்த்தா ஃப்ரீயா மன்னிச்சிட்டாராம். ஃப்ரீயா அந்த பெரிய பணக்காரர். இது அப்படியே பாருங்க, இந்த பெரிய பணக்காரர் யாரு? பரலோக ராஜ்யத்தில் இருக்க நம்முடைய ராஜா, நம்முடைய பிதாவாகி தேவன். அவரை காண்பிக்குது. அவர் இலவசமாய் அவருடைய தம் பிள்ளைகளுடைய கடன்களை மன்னித்தாராம், அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சாராம். ஒருத்தர் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கான், 500 அப்படி வச்சுக்கான். இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் பாவம் செய்திருக்கான், ஒரு 50. ஆனால் 2 பேரும் பாவிங்க தான், 2 பேரும் கடன் பற்றவங்க தான். 2 பேருடைய கடனும் இலவசமாய் அந்த தகப்பனார் மன்னித்தாராம், அந்த பெரிய பணக்காரர் மன்னித்தாராம். நம்முடைய ஆண்டவர் பெரிய பணக்காரர். எதில்? கிருபையில், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இஸ் ரிச் இன் மர்சி, பைபிள் சேஸ். அவர் கிருபையில், தயவுல பெருத்தவர், ஐஸ்வர்யம் உள்ளவர். இலவசமாக மன்னிச்சாராம். எனக்கு அன்பாந்தல, இலவசமான மன்னிப்பு இலவசமாக இருக்குது. ஆனால் சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு பிதாவாகி தேவன் கொடுத்த விலைக்கிரியம் ரொம்ப பெருசு. சொந்த குமாரனே கொடுத்து, சொந்த குமாரனே விற்று அதனால என்னுடைய பாவங்களிலிருந்து உன்னை காப்பாற்ற, ரெடீம் பண்ண, நம்மை ரட்சிக்க, நம்மை மீட்க பிதாவாகி தேவன் சொந்த குமாரனை விற்றார்னு சொல்லப்பட்டு, இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தம் தான் என்னுடைய பாவம் இருந்து அறவே நமக்கு விடுதலை தருகிறது. பைபிள் சொல்லுது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். அது 500 அல்லது 50, எல்லா பாவத்தையும் மன்னிக்க இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பெரிதா இருக்கிறது. இலவசமா 2 பேருடைய பாவத்தையும் மன்னித்தாராம். மேபி அவங்க 2 பேருக்கு இலவசம், ஆனா அந்த மனுஷனுக்கு இட் காஸ்ட் சம்திங். அவனுக்கு ரொம்ப அது பெருசு. ஏன்னாங்க பாருங்க, 500 ஒருத்தனுக்கு மன்னிக்கிறான், 50 மன்னிக்கிறான். சாதாரண விஷயம் இல்லை. இவங்களுக்கு இலவசம், ஆனா அந்த மனுஷன் எவ்வளவு இழந்தான்? தன் குமாரனே இழந்தான். தன் சொந்த குமாரனே கொடுத்து தான் பிதாவாகி தேவன் உனக்கும் எனக்கும் அந்த மீட்பை, ரட்சிப்பை அவர் சம்பாதித்தார். எவ்வளவு பெரிய பாவமா இருக்கட்டும், பாவத்தை மன்னிக்கிறவர். வேதத்தை சொல்லுது, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுதான். ஏங்க, இயேசு கிறிஸ்துடைய ஜீனாலஜியை பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு பாருங்க. அவருடைய கிரேட் 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 கிராண்ட் மதர் ஒருத்தர் யாருன்னா வேசி ராகாப்னு சொல்லுது. வேசியா இருந்த ராகாப், ஒரு வேசிய கர்த்தராகிய தேவன் தன்னுடைய ஜீனாலஜியில் தன்னுடைய பாட்டியாக மாற்றினார் இயேசு கிறிஸ்து. இன்னொருத்து பத்தி சொல்லுது, நீங்க பார்த்தீங்கன்னாக்கா யாக்கோபுடைய குமாரன் யூதா, அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மோசமான ஒரு சம்பவம். அந்த பெண்ணு அவ்வளோ ஒரு வேசி தான். வேசின்னு சொல்ல முடியாது, ஆனால் தப்பு. she slept with her own father-in-law. தான் சொந்த மாமனாரோட சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றாலாம். அவ்வளோ தப்பு பண்ணான். கர்த்தரை அந்த குடும்பத்தை கூட தள்ள, வேசி கல்லர்களையும் விபச்சாரக்காரர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சேர்த்து கொண்டார். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினது. நீங்க சொல்லலாம், நான் ரொம்ப மோசமான பாவி, எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன். எஸ் பிரதர், பாவம் பெருகினத்துல கர்த்தருடைய கிருபை பெருகுது. உன்னை கர்த்தர் அன்பா அழைக்கிறார். இந்த உலகத்தாருடைய பாவத்தை அவர் கவுண்ட் பண்ணல, அவர் அதை எண்ணல. எண்ணி இருந்தார்னா நான் செத்துட்டு இருப்பேன், நீ செத்து இருப்பீங்க. என்னைக்கும் கர்த்தர் என்னுடைய பாவத்தை அவர் மனசுல வச்சுனல.
ஒன்று மாத்திரம் எனக்கு இன்னைக்கு நல்லா புரியுது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். இந்த ஸ்டோரி இயேசுநாதர் சொல்றாரு. சைமன், நான் அந்த பெண்ணு கெட்ட பொண்ணுன்னு நினச்சின்னு அவன் பேசினுக்கும் போது அவர் இந்த ஸ்டோரியை சொல்கிறார். சீமான், ஒருத்தன் பெரிய பணக்காரன் தான்ப்பா, 2 பேருக்கு கடன் கொடுத்தான். ஒருத்தனுக்கு 50 வெள்ளி காசு, ஒருத்தனுக்கு 500 வெள்ளி காசு. 2 பேருக்கும் நிர்வாகம் இல்லை, கடன் திருப்பி கொடுக்க. 2 பேருடைய கடனையும் மன்னிச்சிட்டான். இப்போ 2 பேரில் யார் அவன் மேலே ரொம்ப அன்பு காண்பான்? பாருங்க, அதிக அன்பு யாரு காண்பிப்பான்? அதுக்கு சீமோனுடைய பதில் பாருங்க. சைமனுடைய பதில் 43. சீமோன் பிரதியுத்தரமாக எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர் சரியாய் நிதானித்தாய் என்று சொன்னார். கரெக்டா சொன்னடா, சரியாய் நிதானித்தாய் என்று சொன்னார். சொல்லி இங்கிலீஷ பார்க்கலாம். Simon answered and said, I suppose the one who he forgave more, he forgave more, and he said to him, you have rightly judged. Who will love him more? This is the question. For both he had forgiven. Who will love him more? What did Simon say? To whom more is forgiven, the same will love him more. யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே அவர் அதிகமாய் நேசிப்பான். ஏன்னா இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி அதுதான். 2 பேருக்கு பாவத்தை அவன் மன்னிச்சிட்டான், 2 பேருடைய கடனை மன்னிச்சான். யார் எந்த கடன்காரன் அவனை அதிகமாய் நேசிப்பான்? அந்த பணக்காரனை இல்லை அந்த ரட்சகனை யார் அதிகமாக நேசிப்பான்? அதுக்கு அந்த மனுஷன் சொல்றான், சீமோன் சொல்றான், எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் அதிகமாய் நேசிப்பான். அதுக்கு ஜீசஸ் சொன்னான், ஷபாஸ், கரெக்டா நிதானமா பக்காவா கரெக்ட் ஆன்சர் சொன்ன. இப்பதான் நீ பக்காவா ஆன்சர் பண்ற. எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் அதிகமாய் அன்பு கூறுவான். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணு பக்கமாய் திரும்ப மீண்டுமாய் அந்த சீமன் பக்கமாய் திரும்பி என்ன பேசுறார் பாருங்க. அடுத்த வசனம். ஸ்திரீனிடமாய் திரும்பி இயேசு கிறிஸ்து ஸ்திரீ பக்கம் திரும்பினாராம். சீமோனை நோக்கி, பாருங்க, இவ்வளவு நேரம் பின்னாடி நின்னுக்கிறா, அவளுக்கு தன் முகத்தை இயேசுநாதர் காண்பிக்கிறார். தன் முகத்தை காண்பித்து திரும்ப சைமன் பக்கமா திரும்பி சொல்ற, ஸ்திரீ இடத்து திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நிறுத்தலாம். இங்கிலீஷா. Then he turned to the woman and said to Simon, Did you see this woman? Simon? I entered your house. You gave me no water for my feet. But she has washed my feet with her tears and wiped them with the hair of her head. என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து அற்புதமாய் சீமோனை பார்த்து சொன்னார், சீமன், ஏன்னா அந்த நாட்களில் ஒரு கலாச்சாரம், விருந்தாளிங்க யார் வந்தாலும் வேலைக்காரங்க ஒரு வேலை செய்வாங்க, அந்த வீட்டில் இருக்க வேலைக்காரங்க. இயேசு கிறிஸ்துக்கும் ஏற்கனவே இது செய்தார். ஒரு வேலைக்காரன் செய்கிற வேலையை இயேசு செய்தார், மற்றவனுடைய கால்களை கழுவினார். ஸோ விருந்தாளிங்க எந்த வீட்டுக்கு வந்தாலும் கெஸ்ட்ங்க வரும்போது அங்கே கற்சாடியில் தண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த நாட்களில் டஸ்டி கிரவுண்ட் தான், டஸ்டி ரோட். அந்த ரோட்டில் நடந்து வரும்போது காலெல்லாம் அழுக்காயிட்டு இருக்கும், அதனால தண்ணி கொடுப்பாங்க கால்களை கழுவ. ஜீசஸ் சொல்றார், சைமன், I came to your home, I entered into your house, you did not give me water to wash my feet. நான் உன் வீட்டுக்கு வந்தேன், எல்லாரும் வீட்லையும் கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுப்பாங்க, நீ எனக்கு தண்ணி கொடுக்கல. ஆனால் அந்த பெண்ணு தெரியுமா, தண்ணீர் இல்லைப்பா, அவருடைய கண்ணீர்னால என் காலை நினைச்சு காலை கழுவிட்டா. உன் வீட்டுக்கு வந்த ஒரு துண்டு டவுல் தரல எனக்கு காலை துடைக்கிறதுக்கு. ஆனா அவன் என்ன செய்த தெரியுமா, தன் அழகே எனக்கு அர்ப்பணம் என்று சொல்லி தன்னுடைய கூந்தலால என் காலை துடைச்சா. சொல்லு சீமன் சொல்லு, நீ என் கால்களுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, அவள் என் கால்களுக்கு கண்ணீர் கொடுத்தாள். நீ என் கால்களை துடைக்க டவுல் கொடுக்கல, ஒரு துண்டு துணி கொடுக்கல, அவள் தன் கூந்தலாலே என் கால்களை துடைச்சா. அதோடு நிறுத்தல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் பாருங்க.
நீ என்னை முத்தம் செய்யவில்லை. சைமன், நான் உன் வீட்டுக்கு வந்தேன், ஒரு கிஸ் கூட எனக்கு பண்ணல, நீ எனக்கு முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல், நான் உள்ள நுழைஞ்சது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். இங்கிலீஷை பார்க்கலாம். You gave me no kiss. Simon, you gave me no kiss as I entered into your house. But this woman has not ceased to kiss my feet. She has not ceased to kiss my feet since the time I came in. Since the time I came in. Ha ha. என்ன அற்புதமா இருக்குது. யூதர்கள் வரவங்களை வந்து ஆற தழுவி முத்தம் கொடுப்பார்கள். இன்றைக்கும் முகமதியர்கள் ஆற தழுவுகிறார்கள். ஆனா இந்த சைமன் வந்து இயேசு கிறிஸ்துக்கு வர சாப்பாடு போட தான் கூப்பிட்டானே தவிர அவருக்கு கால் கழுவ தண்ணி கொடுக்கல, டவுல் கொடுக்கல, அது மாத்திரம் இல்லை முத்தமும் கொடுக்கல. இன்வைட் பண்ணது ஒரு சமயம் அவன் நினைச்சிருப்பான், இவருக்கு முத்தம் கொடுத்தா வழியில் பின்னாடி வர்ற 12 பேதுருக்கு கொடுக்கணும், யோவானுக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், ஏனத்துக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லி யாருக்கும் முத்தம் கொடுக்காம விட்டுட்டான். எனக்கு அன்பார்ல இயேசு கிறிஸ்து இதை எதிர்பார்க்கிறான். கால் கழுவ தண்ணி கொடுக்கறது, டவுல் கொடுக்கறது, அது மாத்திரமல்ல முத்தம் கொடுக்கறது அவர் எதிர்பார்த்தான். அவன் முத்தம் கொடுப்பான்னு பார்த்துருக்கார். ஒரு பிள்ளை தானமா நீங்க தெரிக்கலாம், ஏன்னா அது முத்தத்தை கூட எதிர்பார்க்கிறார். ஆமாங்க, அவர் அவ்வளோ அன்பானவர். நீ அழுதா அவர் அழுவார். உன் சந்தோஷம் தான் அவருடைய சந்தோஷம். நீ முத்தம் கொடுப்பியான்னு தான் அவர் பார்க்கிறார். நீ ஸ்தோத்திரம் சொல்வியா, நீ அவரிடத்துல ஜெபிக்க வருவியா, இதுதான் அவர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறார். அவர் சொன்னா, சைமன், நான் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு முத்தம் கொடுக்கல. ஆனா அந்த பெண்ணு தெரியுமா, என் சீக்ஸு கூட முத்தம் கொடுக்கல, என் காலை நான் வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன், அவ ஓயாமல் முத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறாள். அதுவும் என் காலுக்கு முத்தம் கொடுக்குறாள். யோசித்து பார் சைமன், நீ காலுக்கு தண்ணி கொடுக்கல, அவ கண்ணீரை கொடுத்தா, என் காலை கழுவினா. நீ டவுல் கொடுக்கல தொடிக்கிறதுக்கு, அவ தன் கூந்தலை கொடுத்தா தொடைக்க. என் சீக்ஸ்க்கு என் கண்ணத்துக்கு நீ முத்தம் கொடுக்கல, ஆனா அவளோ என் கால்களுக்கு முத்தம் கொடுத்தாள். நீ கொஞ்சம் எண்ணெய் கூட கொடுக்கல என் தலைக்கு, ஆனா அவன் என்ன செய்தானாக்கா என் காலுக்கே பரிமள தைலம், விலையேற பெற்ற காஸ்ட்லி பெர்ஃப்யூம் என் காலுக்கே போட்டான். பாருங்க என்ன சொல்றார், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். ஓகே, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். இங்கிலீஷ்ல, you did not anoint my head with oil. You did not anoint my head with oil. But this woman has anointed my feet with fragrant oil. Has anointed my feet with fragrant oil. You did not anoint my head with ordinary oil, ordinary coconut oil, or with any other oil, ordinary oil. But have you seen this woman? She had anointed my feet with fragrant oil, with a costly perfume. இதான் கர்த்தர் சொன்னார். நீ சாதாரண எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கூட கொடுக்கல. அந்த ஊர்லலாம் ஒலிவ எண்ணெய் கொடுப்பாங்க, அது கூட நீ கொடுக்கல. ஆனா இவ்வளோ என் பாதத்துக்கு ரொம்ப விலையேற பெற்ற காஸ்ட்லி அந்த பெர்ஃப்யூமை அவள் அபிஷேகித்தாள் என்று சொன்னார். அடுத்த வசனம் பாருங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன். இப்ப சைமனுக்கு லாஸ்ட் முடிக்கிறார். சைமோன், நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. பிரைஸ் காட் சொல்றார் இயேசு கிறிஸ்து, நீ எனக்கு சாப்பாடு போட்டப்பா அவ்வளவுதான், தவிர உன் அன்பு அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா இந்த பெண்ணு என்னிடத்துல ரொம்ப அதிகமா அன்பு காட்டினாள், அதிக அன்பு காட்டினாள். அவருடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள், உன்னை காட்டிலும் என் மேல ரொம்ப அன்பு கூர்ந்தாள் என்று சொன்னார். ஆமென். அதிக அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவனை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கிலீஷ், Therefore, I say to you, Simon, her sins, which are many, are forgiven. Her sins, which are many, are forgiven. For she loved much. To whom little is forgiven, the same loves little. And he said to her, your sins are forgiven. To whom little sins are forgiven, the same loves him little. To whom much sins are forgiven, the same loves him much. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணு செய்ததை அவர் மெச்சுக்கிறார்.
அவர் காலை முத்தம் கொடுத்ததும் அல்ல கால்களை கண்ணீர்னால கழுவுதும் இயேசு கிறிஸ்து சொல்றார், இது என் மேல வைத்திருக்க அன்பு. ஏன்? அவருடைய திரளான பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன். அவருடைய திரளான பாவத்தை மன்னித்ததுனால என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறார். நீ ரொம்ப நல்லவன் நினைக்கிற, நீ கொஞ்சமா பாவம் செய்தன்னு நினைக்கிற, அதனால என் மேல நீ கொஞ்சமா அன்பு கூறுகிறாய். எனக்கு அன்பாந்தவளே, நீயும் நானும் கர்த்தரிடத்தில் எவ்வளவு அன்பா இருக்கிறோம். இது என்னவோ நமக்கு எவ்வளோ மன்னிக்கப்படுதோ அவ்வளோ நாம் அவர் மேலே அன்பாக இருப்போம்னு தான் இயேசுநாதர் சொல்கிறார். நம்ம எல்லாரும் பாவத்தில் ஊழன்று பீழன்று அசுத்தத்தில் இருந்தோம். நமக்கெல்லாம் நிறைய மன்னிச்சார். நாம் நிறைய அன்பு கூற வேண்டும். என்னுடைய அன்பு பிந்தினத்தான். we love him because he loved us first, Bible says. அவர் நம்மேல் முந்திய அன்பு கூர்ந்ததுனாலே நாம் பிந்திய அன்பு கூறுகிறோம். அவர் தான் நம்ம மேலே ஃபஸ்ட்டு அன்பு வச்சார். நம்மளுடைய அடுத்த அன்பு நெக்ஸ்ட் நம்முடையது. அதனால அவருடைய திரளான பாவம் மன்னிக்கப்பட்டதால ரொம்ப அதிகமாக அவள் அன்பு கூறுகிறாள். உடனே அங்கிருந்து கோபம் வந்துச்சு பாருங்க 49. அப்பொழுது கூட பந்திருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இவன் யார்? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு கடவுள் தான் மன்னிக்கணும், இவன் யார் அப்படின்னு சொல்லிக் கொண்டார்கள். இங்கிலீஷ். And those who sat at the table with him began to say to themselves, who is this who even forgives sins? Who is this even forgives sins? இவர் யாரு? பாவத்தை கூட இவர் மன்னிக்கிறார். They spoke to themselves. அவங்க தங்களுக்குள்ளே பேசினாங்க. அதுவும் இயேசு கிறிஸ்து தெரியுது. அதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி 50ஆம் வசனம் படிங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இங்கிலீஷ்ல. Then he said to the woman, your faith has saved you. Go in peace. Your faith has saved you. Go in peace. அப்ப பாருங்க, she did not confess any verse that was in the Bible, scripture. She did not confess anything else which was scripture. ஏன்னா பைபிள் இருக்கிற வசனத்தை சொன்னாலா? இதை சொன்னாதான் விசுவாசம். பாருங்க, விசுவாசத்தை கிரியையில காண்பித்தா. அவ ஒன்றும் எதுவும் அற்புதமா எதுவும் செய்யல. நம்ம நினைக்கிறோமே விசுவாசம்னா இப்படி அப்படி இருக்கணும், அப்படி 8 ஒரு அந்நிய பாஷை பேசுறது, 4 ஒரு முட்டில் நிற்கிறது, என்னன்னு நம்ம நினைக்கிறோமே. இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. விசுவாசம் நம்ம என்னன்னோ அப்படியே வானத்தை கீக்கணும், பூமி இறக்கணும், கத்தணும் அப்படின்னா, அவருடைய விசுவாசத்தை கிரியையில காண்பித்தாலாம். இயேசு மேல இருந்த அன்பின் நிமித்தமா அவள் செய்த கிரியை அங்க பார்க்கிறோம். அந்த கிரியை பார்த்து கர்த்தர் சொல்றா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஸோ இயேசுக்கு அவ அழுததே விசுவாசம் தான். இயேசுவை தேடி வந்தா பாரு, அது விசுவாசம். எத்தனை ஹிண்ட்ரன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் தள்ளி அவர் பின்னாடி வந்து நின்று அழுது தன் கூந்தல்னால காலை துடைத்தா பாருங்க, முத்தம் கொடுத்தா, அது விசுவாசம். இதுதான் ஜீசஸ் உடைய ஸ்டேட்மெண்ட். எனக்கு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. your faith has saved you. இன்னைக்கு நீங்க யாருன்னா இருக்கலாம், எப்படிப்பட்டவங்களா இருக்கலாம். நான் அன்னியோடு அந்த பெண்ணுடைய பாவ வாழ்க்கை முடிந்தது. கர்த்தர் அந்த பெண்ணை உயர்த்த ஆரம்பித்தார். அந்த பெண்ணை எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்து. எனக்கு அன்பாந்தவளே, இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்து அண்டையில் வருவானா, பைபிள் சொல்லுது, என் அண்டையில் வருவர்களை நான் புறம்பே தள்ளுவது. நீ குப்பையிலேருந்து வரலாம், புழுதிலேருந்து வரலாம், நீங்க ரொம்ப சின்னவங்க, நான் லீஸ்ட்னு சொல்லலாம். உன்னை கர்த்தர் எடுத்து அநேகரை வெட்கப்படும்படி உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். பைபிள் சொல்லுது, he takes the base people, சாதாரண கீழ்த்தரமா இருக்க ஜனங்களை உயர்த்துகிறார், ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார். நீ புழுதில இருக்கிறியா, மண்ணுல இருக்கிறியா, இல்ல குப்பையில இருக்கியா, உன்னை உயர்த்தி ராஜாக்களோடு அமர வைக்கிறது தான் என் ஆண்டவருடைய வேலை. அவர் தன்னை நம்பி வந்த எல்லாரும் உயர்த்தினார். பைபிளை பாருங்க, எத்தனை பேர். ஆபிரகாம் தனிமையா இருந்தான், ஒண்டியா இருந்தான், அவனை அழைத்து அவனை பிரபுவாய் மாற்றினார். தாவீது வீட்டிலே தள்ளப்பட்டவனா, சொந்த அப்பாவினால கைவிடப்பட்டவனா இருந்தான், குடும்பத்தால தள்ளப்பட்டவனா, அவனை எடுத்து உயர்த்தினான். உன்னை உயர்த்துவார் பிள்ளை. மோசமான பாவத்தை சர்ச்சையால் அடிச்சு ஒடிச்சவன் ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் சவுல். அவனை பவுலாக மாற்றி கர்த்தர் அவனை உயர்த்தினார். உன்னையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும், உன் வாழ்க்கையும் செழுமையாய் மாற்ற முடியும். ஒரே ஒரு வார்த்தையை கவனிச்சுங்க. இயேசுநாதர் சொன்னார், என் அண்டையில் வருவதை நான் புறம்பே தள்ளுவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்ணில் மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். நல்ல பிதாவே, இந்த
இந்த காலை வேளைக்கா நன்றி அப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை உன் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உன் பிள்ளைங்களுடைய வீடுகள் எல்லாம் சுபிட்சம் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். கொரோனா வைரஸ்களை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கொரோனா வைரஸுக்கு காரணமா இருக்க துன்மார்க்க ஆவிகளை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். எங்க சபையார் எல்லார் வீட்டின் மேலும் அப்பா, இந்த செய்தி கேட்கிற எல்லார் வீட்டின் மேலும், எல்லார் வாழ்க்கையின் மேலும், அந்த தனிப்பட்ட நபர்கள் மேலும், யூடியூப் மூலமா வாட்ச் பண்ற எல்லார் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். I cover them all with the precious blood of Christ the Savior. அப்பா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரே, அதை நான் விசுவாசிக்கிறோம் அப்பா. அற்புதமாய் எல்லாரையும் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். சபையார் எல்லாருடைய தேவைகளையும் சந்தியும். நீங்க யெகோவா ஈரே, சபையாருடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கா நன்றி. அற்புதமாய் நடத்தும். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் கண்ணின் கண்மணி போல நீ பாதுகாப்பீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். சமாதானத்தை தாரும். வெற்றிக்கா நன்றி, சுகத்துக்கா நன்றி, பலத்துக்கா நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தலைகளை தாழ்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானுடைய அன்னுணை ஐக்கியமும், வெற்றியும் வாழ்வும் சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமீன். எல்லாம் சேர்ந்து என் ஆத்துமாவை சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். God bless you.